இல்லை, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப அருமையாக நீங்கள் குறிப்பிட்டீங்க, நல்லா சொன்னீங்க. அந்த மாதிரி நம்முடைய திருத்தந்தை அதே போல் ஒரு மடலில் வந்து ஒரு வருஷம் வந்து அவர் ஃபேக் நியூஸை பற்றி பேசியிருக்கார். ம். இந்த மாதிரி அவர் தான் இன்றைக்கி உண்மையிலேயே அதான் அந்த ஃபேக் நியூஸ் இருக்கிறதுனால தான் உண்மை வராமையே இருக்குது. இருக்குது. எல்லாமே ஃபேக்காகவே இருந்துட்டு இருக்கு, உண்மை வராமையே இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்து கொண்டே இருந்தார். அதாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இந்த மீடியா அப்படின்னு பார்த்தோம்னாலே இன்ஃபர்மேஷன் மீடியா, கம்யூனிகேஷன் மீடியா, அது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு ட்ரையாங்கிளில் மாட்டிக்கிச்சு இல்லை. ஒரு மாதிரி வந்து கட்சிகள், அரசியல், கார்ப்பரேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைஸ்டு வெல்த், இவங்க 3 பேருக்குள்ளே இது மாட்டிக்கிச்சு. இதோட ஒரு 4வதாக இன்றைக்கி வந்து கிரிக்கெட்டும் சேர்ந்துக்கிச்சு. அதனால் இவங்க 4 பேர் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து எல்லா ஊடகங்களையும் சரி, யார் என்ன பேசணும், என்ன படிக்கணும், என்ன விவாதங்கள் வேணும், விவாதங்களுக்கு யார் அழைக்கப்பட வேண்டும், நம்ம கேட்டோம்னா கூட சொல்லுவாங்க, சார் இவங்கெல்லாம் ஏன் சார் கூப்பிட மாட்டீங்கன்னா, பிரச்சனை வரும் சார், வேண்டாம் சார் அப்படின்வாங்க. அதனால் வந்து யார் அழைக்கப்பட வேண்டும், யார் அழைக்கப்படக்கூடாது என்பதிலேருந்து எல்லாமே வந்து முடிவெடுத்து விடுகிறார்கள். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஆயர் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி வந்து ஒரு இண்டிபெண்ட் ஒரு மீடியா இல்லாத, மீடியாவுடைய ரோல் அப்படின்றது வந்து மீடியா வர ஆரம்பித்ததுலேருந்து கல்லூரிக்கு, பல்கலைக்கழகத்துக்கு அந்த கோர்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், இன்ஃபார்ம், என்டர்டைன் அண்ட் டு எஜுகேட் அப்படின்வாங்க. இன்னும் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் தான் இருக்குமே தவிர, இன்னும் வந்து அந்த கற்றல், அதுவும் வந்து அந்த மதிப்பீடை கற்றல், மனித மாண்பை கற்றல், மனித மாண்பும் மனித இதையும் கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் உண்மை தானாக வந்துவிடும். அதற்கான ஒரு இடைவெளி வந்து இன்றைக்கும் அதிகமாகி கொண்டு தான் இருக்கின்றது. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல், பொருளாதாரம் இதற்கு வந்து பெரிதும் துணை போகின்றன. இந்த நிலை மாறி ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு வந்து விவாத நிகழ்ச்சிகளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இது வந்திருக்கு. அதாவது வந்து ஒரு சறுக்கல் வந்திருக்கு. 1 மணி நேரம், 1/2 மணி நேரம்லாம் இப்ப கேட்க மாட்டேங்கிறாங்க இளைஞர்கள்லாம். அதனால இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து சோஷியல் மீடியால, அதுவும் யூடியூப் சேனல்ஸ் வந்து நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு, இப்ப இந்த நடந்து முடிந்த போராக இருக்கட்டும், ஈரான் போராக இருக்கட்டும், 1 மணி நேரம் நம்ம பேசினா கூட அத வந்து 1,00,000 பேர் கேட்குறாங்க. அந்த மாரி வந்து அந்த மாரி ஆடியன்ஸும் இருக்காங்க. போர் ஏன் ஏற்பட்டுச்சு? இதுக்கு என்ன காரணம்? அப்ப அவங்க வந்து யூடியூப்ஸ் வந்து இன்னைக்கு டீட்டெயில்டா ஒரு இத வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இதுக்கு ஒரு மாற்று வர ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த மாற்று இன்னும் அதிகமாக வந்தால் தான், இது வந்து நம்மளுக்கு அடி வாங்கும். நம்முடைய இந்த விவாத மேடை அடி வாங்கி, அதிலேருந்து வந்து அட்லீஸ்ட் இந்த யூடியூப் மூலமானாச்சும் மக்களுக்கு வந்து உண்மை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நெறையா இருந்துச்சுன்னா, யூடியூப் அண்ட் அதர் சோஷியல் மீடியாஸ் கேன் பிகம் எ ரியல் ஆல்டர்னேட்டிவ்.